விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. உமது விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். आप सबको प्रभु यीशु के नाम से हम स्वागत करते हैं, बधाइयाँ बताते हैं. இந்த பைபிள் டாக்ஸ் நிகழ்ச்சி மூலமாய் உங்களோட கூட நாங்கள் இந்த ஆராதனையில் இணைவது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். इस बाइबल टॉक के द्वारा आप सबसे हम मिलते हैं, हम बहुत खुश हैं. வாருங்கள் ஒன்று சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். आइए मिलकर हम यहोवा परमेश्वर की आराधना करें. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கு நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கு நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகின்றே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகின்றே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. உமது விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில்
ஏற்றுக்கொள்வே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம் की जय. இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம் की जय. இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம் की जय. இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம், இயேசு நாம் की जय. இயேசு நாம், जिस नाम में है जिंदगी, वो नाम है यीशु मसीह. जिस नाम में है बंदगी, वो नाम है यीशु मसीह. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम. Hallelujah, hallelujah, hallelujah. You are my strength, my shield. To you alone may my spirit dare. You alone are my heart desire, and I long to worship you. And I long to worship you. And I long to worship you.
तेरे, मैं हूँ बेटी प्रभु, जीता हूँ कृपा से तेरे, आता हूँ मैं तेरे पास, सीने से लगा ले प्रभु, आता हूँ मैं तेरे पास, सीने से लगा ले प्रभु। सर्वदा तेरी दया मुझ पर सदा, तेरे लिए मैं जीऊंगा, महिमा हो प्रशंसा हो आराधना हो सर्वदा, तेरी दया मुझ पर सदा, तेरे लिए मैं जीऊंगा, तेरे लिए मैं जीऊंगा, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरा नाम ऊंचा हो, तेरे जैसा कोई नहीं, उन्नत नामம் உயர்த்துவே, உன்னத நாமம் உயர்த்துவே, உன்னத நாமம் உயர்த்துவே, உம்மை போல யாரும் இல்லை, உன்னத நாமம் உயர்த்துவே, உன்னத நாமம் உயர்த்துவே, உன்னத நாமம் உயர்த்துவே, உம்மை போல யாரும் இல்லை. None like you, Lord. Hallelujah. There is none like you. Hallelujah. तेरे समान और कोई नहीं राजा. Hallelujah. We bless you. Hallelujah. Oh yes. Hallelujah. நன்றி இயேசுவே. We Hallelujah. glorify your name. Thank you, Jesus. We glorify your name, O Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Shakaladaradarashana. நாமத்தை உயர்த்துவோம். Rimakashandarabara. We lift up your holy name, O God. Yes, Jesus. We thank you, we thank you, we thank you. Shandarabaradarashana. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. प्रभु यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, आमीन। हमारे जीवित परमेश्वर. आमीन. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். प्रभु यीशु के नाम से आपको हम बधाइयाँ बताते हैं. கடந்த வாரத்தில் நாம் பைபிள் டாக்கில் வெளிச்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். पिछले हफ्ते बाइबल टॉक के द्वारा हम रोशनी के बारे में वचन अध्ययन कर रहे थे. எசாயா 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசித்தோம். यशाया नबी 2 अध्याय उसकी 5वीं वचन से हम पढ़े थे. கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். परमेश्वर की उस रोशनी में हम चलें.
ஆமென். आमीन। வெளிச்சத்திலே நடப்போம். परमेश्वर की रोशनी में चलें। கர்த்தருடைய வெளிச்சத்திலே. परमेश्वर की रोशनी। கர்த்தருடைய வெளிச்சம் வரும்போது जब परमेश्वर की रोशनी आती है तो கடந்த வாரம் நாம் பார்த்தோம் जैसे हमने पिछले हफ्ते देखा है சவுல் பவுலாய் மாறினார் என்று. सவுल पவுल बन गया, அவருடைய வாழ்க்கை மாறினது, उनका जीवन बदल गई, அவருடைய குணங்கள் மாறினது, उनकी गुणे बदल गई, அவருடைய பேச்சு மாறினது. उनकी बोल बदल गई। அதுவரை அவருடைய விருப்பத்தின்படி நடந்து வந்தார். उस समय तक उन्होंने अपनी इच्छा के अनुसार चलता था, ஆனால் வெளிச்சம் வந்த பிறகு लेकिन जिस समय प्रकाश उनके जीवन में आ गई तो கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். परमेश्वर की इच्छा के लिए अपने आप को अर्पित की। சபைகளுக்கு விரோதமான இருந்தார், वो कलीसियाओं के विरोध था पहले, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இருந்தார், सेवक के विरोध था पहले, கடின உள்ளம் கொண்டவராய் காணப்பட்டார். उनका हृदय बिल्कुल कठिन था, ஆனால் ஒரே ஒரு வெளிச்சம், लेकिन एक ही रोशनी, அந்த வெளிச்சம் அவரை சந்தித்தது. जब उनकी रोशनी उनसे मिला तो அவர் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் वो जितने भी ऊंचे स्थान पे क्यों ना हो, அந்த வெளிச்சம் வந்து जैसे उनकी रोशनी उनके पास आई तो அந்த லெவல்ல இருந்து அவரை கீழே தள்ளினது. जहां था उन्होंने उस स्थान से उसे गिरा दिया, அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக அந்த வெளிச்சம் உதவி செய்தது. ताकि वो जाने वो कौन है करके। கர்த்தருடைய ஊழியத்தை எடுக்கும்படியாக அந்த வெளிச்சம் உதவி செய்தது. फिर वो रोशनी उन्हें परमेश्वर की सेवकाई के लिए मदद की। अनेक சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் அந்த வெளிச்சம் அவரை மாற்றினது. कई कलीसियाओं के लिए एक आशीष का रूप उसे बना दिया, ஒரு மிஷனரியாய் அந்த வெளிச்சம் அவரை மாற்றினது. एक मिशनरी बना दिया। இந்த புதிய ஏற்பாட்டில் பல சத்தியங்களை எழுதும்படியாக அந்த வெளிச்சம் அவரை மாற்றினது. इस नया नियम में कई सत्य की बातों को लिखने के लिए वो रोशनी ने पவுल को बदल डाला। அவருடைய கடினமான அந்த குணம், அந்த உள்ளம் லகுவான ஒரு சிறு குழந்தையை போல அந்த வெளிச்சம் மாற்றி விட்டது. इतनी कठिन की हृदय को एक छोटे बच्चे की बालक के दिल के समान बदल डाला है वो रोशनी। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले प्रभु के प्यारे लोगों, ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது இப்படி இருக்கலாம், शायद आपके परिवार में ऐसे कोई व्यक्ति क्यों ना हो, நீங்கள் வேலை செய்யற இடத்துல யாராவது இப்படி இருக்கலாம். या आपकी दफ्तर में ऐसा कोई व्यक्ति क्यों ना हो। நம்ம ஜெபம் பண்ணுவோம், हम प्रार्थना करें, நிச்சயமாகவே जरूर அந்த பரலோகத்தின் வெளிச்சம் उस स्वर्गीय रोशनी அவரை தொடும், उन्हें छुएगी, அந்த மனிதரை தொடும், उस व्यक्ति को छुएगी, அந்த குடும்பத்தை தொடும். उस परिवार को छुएगी। சவுல் பவுலாய் மாறினது உண்மை என்றால் अगर सவுल पவுल बना ये सच बात है तो அதே போல அந்த மனிதர்கள் மாறுவார்கள், इसी तरह वो व्यक्ति भी बदल डालेंगे, அந்த குடும்பம் மாறும், वो परिवार बदलेगी, அந்த அவருடைய குணங்கள் மாறும். उनकी सारे गुणे बदलेगी, வெளிச்சம் நிச்சயமாய் நம்மளுக்காக செய்யக்கூடியதா இருக்கிறது. क्योंकि ये परमेश्वर के और की प्रकाश हमारे लिए ऐसा कार्य करेगी। ஆகவே நாம் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். इसीलिए हम आए, हम प्रकाश में चलें। இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். आज और एक वचन को हम ध्यान दें। அதே வெளிச்சத்தை குறித்து நான் வாசிக்கும்போது वही रोशनी के बारे में जब हम पढ़ते हैं, எசாயா 60வது அதிகாரம், यशाया 60 अध्याय का और पलटे, எசாயா 60 60वीं अध्याय அதுல यशाया नबी का, அதுல 20வது வசனத்தை வாசிக்கும்போது, इसकी 20वीं आयत में, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அடுத்ததாக வாசிக்கும்போது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். तेरा सूर्य फिर कभी अस्त ना होगा और ना तेरी चंद्रमा की ज्योति मलिन होगी, क्योंकि यहोवा तेरी सदैव की ज्योति होगा। கர்த்தரே நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். यहोवा ही हमारे लिए नित्य रोशनी होंगे। இந்த சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் எல்லாம் ஒரு நாள் மறைந்தாலும், अगर ये चंद्रमा सूरज की रोशनी एक दिन खत्म क्यों ना हो जाए, பட் கர்த்தரின் வெளிச்சம் நித்திய நித்திய நித்தியமா இருக்கக்கூடியதா இருக்கிறது. लेकिन यहोवा ही अपनी ज्योति, यहोवा की ज्योति सदैव के लिए होती है। அந்த வெளிச்சம் நம்மளுக்கு என்னவற்றை கொடுக்கிறது? वो ज्योति हमारे लिए क्या दे सकती है? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். आपकी विलाप का दिन खत्म हो जाती है, समाप्त हो जाएंगे। ஆமென். आमीन। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, முதலாவது பார்த்தோம், पहले हमने देखा இந்த வெளிச்சம் ये रोशनी या प्रकाश जो है இந்த மனிதனே மாற்றினது. उस व्यक्ति को बदल डाला। இரண்டாவதாக दूसरी, இந்த வெளிச்சம் வரும்போது जब परमेश्वर की ज्योति आती है तो என்னுடைய துக்க நாட்கள்
मेरे विलाप के दिन, நாட்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है विलाप के दिन जो है, ஒருவேளை பல நாட்களாய் கூட இருந்திருக்கலாம், अगर कितने दिन क्यों ना हो, பல மாதங்கள் வருடங்கள் கூட कई இருந்திருக்கலாம். महीने या साल क्यों ना हो, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், हम विश्वास करते அந்த हैं வெளிச்சம் வரும்போது जब परमेश्वर की ज्योति आती है तो அந்த நாட்கள் முடிந்து போகும். विलाप के दिन आपके जीवन में समाप्त हो जाएंगे. என்னுடைய துக்க நாட்கள் முடிவடைய போகிறது. मेरे विलाप के दिन खत्म होने वाली है, கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்க क्योंकि போகிறது. परमेश्वर की ज्योति मुझ पर चमकने वाली है. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. तू उठकर प्रकाशमान हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है, கர்த்தர் நம்ம மேல் உதிக்க போகிறார். क्योंकि यहोवा परमेश्वर हम पर उदय होने वाला है. அவருடைய மகிமை நம்ம மேல் காணப்பட போகிறது. परमेश्वर की तेज हम पर आने वाली है. என்னுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. मेरे विलाप के दिन के लिए एक समाप्त होने वाला है. ஏதோ ஒரு நபரை குறித்து நீங்க துக்கமா இருக்கலாம், अगर आप किसी व्यक्ति के ऊपर विलाप करते होंगे, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க துக்கமா या இருக்கலாம், कोई बात के लिए विलाप करते होंगे, உங்களுடைய நஷ்டங்களை குறித்து துக்கமா या இருக்கலாம், आपकी नष्ट के बारे में विलाप करते होंगे, இப்பொழுது அந்த வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. लेकिन अभी ही परमेश्वर की ज्योति आपके ऊपर उदय हो जाए, என்னுடைய துக்க நாட்கள் முடிவடைய मेरे போகிறது. विलाप के दिन खत्म हो जाएंगे. ஆமென். आमीन. இதற்காக ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? इसके लिए और एक वचन की और हम पढ़ेंगे क्या? லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 24வது அதிகாரம். 24वीं अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். लूका 24वीं अध्याय 24 की ओर पलटें. அதுல 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 13वीं आयत में, அன்றைய தினமே, उसी दिन में, என்றைக்கு, कब, என்ற நாள் என்றால் कौन सा दिन है? இயேசு கிறிஸ்து மரித்து प्रभु यीशु मसीह मरकर அவருடைய பாடியை அங்க கல்லறையில வைத்து விட்டார்கள். देह को कब्रिस्तान में रखा गया है. இது 3வது நாள்ல நடக்கிற ஒரு காரியம். अभी वो तीसरे दिन में हो रही है ये सारी बातें. அவங்களுடைய சீசர்ல 2 பேர் उनकी चेले में से 2 लोग எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். यरूशलेम से इम्माउस नामक गांव की ओर जा रहे थे. எருசலேம் என்பது ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு பெரிய தலைநகரமா இருக்கிறது. यरूशलेम जो है एक धर्म का एक शहर है, सिटी है. அங்கு இயேசுவோடு கூட பல நாட்கள் அங்க இருந்தார்கள். उन्होंने यीशु मसीह के साथ कई दिन रहते थे, பல அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க, कई अद्भुत को देखते थे, பல இயேசுடைய வார்த்தைகளை அங்க கேட்டிருக்காங்க. यीशु मसीह के शब्दों को सुनते थे. ஆனால் இப்ப அவங்க எம்மாவூருக்கு போகிறார்கள். लेकिन अब इन्होंने इम्माउस करके गांव की ओर जा रहे थे. எந்த சூழ்நிலையில அவங்க போயிட்டு இருக்காங்க? वो कैसा परिस्थिति था? மிகுந்த துக்கத்தோடு அவங்க वो போகிறார்கள். बहुत ही दुख के साथ जा रहे थे. யார் இவர்கள்? ये कौन है? இயேசுடைய சீசர்கள், प्रभु यीशु मसीह का चेले थे, இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், यीशु मसीह के साथ जीवन बिताए थे, இயேசுவோடு கூட பேசினவர்கள், यीशु मसीह के साथ बातें करते थे, அற்புதத்தை அடையாளத்தையும் நேரில பார்த்தவர்கள். प्रभु यीशु मसीह की और के सारे अद्भुत चिन्हों को अपने आंखों से देखते थे. ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை लेकिन आज उनका समय परिस्थिति क्या है? மிகுந்த துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். बहुत दुख के साथ वो चल रहे हैं. எருசலேமை விட்டு போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். उन्होंने यरूशलेम को छोड़कर जा रहे हैं, ஊழியத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க, सेवकाई को छोड़कर जा रहे हैं, அழைப்பை விட்டு போயிட்டு இருக்காங்க, अपनी बुलाहट को छोड़कर जा रहे हैं, இயேசுவை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், प्रभु यीशु मसीह को छोड़कर जा रहे हैं, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்காதபடி அவங்க போயிட்டு இருக்கிறார்கள். जी उठा यीशु मसीह को ना देखे वो जा रहे थे. மிகுந்த துக்கத்தோடு போறாங்க. बहुत ही दुख के साथ பல ஆயிரம் கேள்விகள் அவங்க மனதில் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. कई हजार सवाल उनके दिल में उठ रही थी. இந்த நாள் வரை இயேசுவோட கூட இருந்தோம், इस दिन तक हमने यीशु मसीह के साथ थे, எல்லாவற்றையும் நன்றாய் அனுபவித்தோம், हर बातों को हमने अच्छी तरह अनुभव किया, இயேசுவை நம்பி வந்தோம். हमने यीशु मसीह के ऊपर विश्वास किया. ஆனா இப்ப எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை போயிருச்சு. लेकिन अब सारे हमारे हाथ पे नहीं है. இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? हम क्या करें? யார் எங்களுக்கு உதவி செய்வா? कौन हमारे मदद करेंगे? நான் நம்பின இயேசு மரித்து விட்டார். जिसके ऊपर हमने विश्वास किया वो यीशु मर गए. சில பேர் சொல்றாங்க உயிர்த்தெழுதல்னு சொல்றாங்க, कुछ लोग कहते हैं वो जी उठे करके, ஆனாலும் ஒண்ணும் நாங்க பார்க்கல. लेकिन हमने नहीं देखा. இப்ப நாங்க சொந்த ஊருக்கு போறோம். अब हम अपने गांव की ओर जा रहे हैं. ஒருவேளை பழைய வேலையை நாங்க செய்யலாம், शायद हम अपने पुराने काम की ओर जा रहे हैं. திருப்பி குடும்பத்தை பார்த்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? हम अपने परिवार से मिलकर क्या कहेंगे? என்று பல காரியங்கள் துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க. ऐसे कई बातें उनके दिल में वो दुख के साथ चलते होंगे. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. आज भी हमारा जीवन ऐसा ही है. எப்படி இருக்கிறது? कैसा है? பல துக்கத்தோடு போயிட்டு இருக்கிறோம். कई दुख के संग हम चलते हैं. என்ன செய்வது? क्या करें? எப்படி குடும்பத்தை நடத்துவது? कैसे परिवार को चलाएं? எப்படி பிள்ளைகளை நடத்துவது? कैसे बच्चों को चलाएं?
எப்படி பிசினஸ் நடத்துவது, कैसे अपना व्यापार को करें। இன்னும் லாக்டவுனா இருக்கிறது, अभी भी लॉकडाउन चालू है, கொரோனா வியாதி பரவிட்டு இருக்கிறது, अभी भी कोरोना खत्म नहीं हुआ है, பல தேவைகள் உண்டு. कई जरूरतें हैं, என்ன செய்ய क्या போகிறேன், करेंगे। என் குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், अपने परिवार के लिए मैं क्या करूंगा। ஒரே துக்கமா இருக்குது. बहुत दुख, சாப்பிட முடியவில்லை, सही से खाना नहीं खा पाते हैं, தூக்கம் வர மாட்டேங்கிறது, नींद नहीं आ रही है, என்ன செய்வது। क्या करें। இந்த சூழ்நிலையில் இயேசு அவளோட கூட இடைப்படுகிறார். लेकिन ऐसे परिस्थिति के बीच में प्रभु यीशु उनके साथ अपने आप को जोड़ा है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, எருசலேமை விட்டு போனாலும் अगर वो यरूशलेम को छोड़कर जाते क्यों ना हो, கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நீங்க விலகி போனாலும், अगर 8 मील दूर आप यीशु मसीह की उस शहर को छोड़कर चलते क्यों ना हो, என் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். हमारे जीव उठा यीशु मसीह आपको ढूंढ कर आते हैं। உங்களுடைய மனதின் பல கேள்விகளை அவர் புரிந்து உங்களை தேடி கொண்டு வந்திருக்கிறார். आपकी दिल की कई बातों को वो सुनते हैं और समझते हैं। ஆமென். आमीन। அங்க ஒரு வழிப்போக்கரை போல இயேசு அவங்களோட இணைகிறார். वहां पर एक रास्ते में यात्री के समान प्रभु यीशु उनके साथ अपने आप को जोड़ा है। அந்த அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் நீங்க வீட்ல வாசித்து பார்க்கும்போது, उस अध्याय को आप घर पे जाकर पढ़िएगा। அங்க இரவு நேரம் வருகிறது, वहां रात का समय आया, இயேசு பல காரியங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். प्रभु यीशु उनके साथ बैठकर कई बातों को उन्हें बता रहे थे। சாயங்காலம் வேலை வரும்போது, जब शाम की वक्त आया, இயேசுவை அவங்க வருந்தி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. प्रभु यीशु मसीह को उन्होंने बुलाकर अपने घर के ओर ले जा रहे थे। 29 வசனத்தை வாசிக்கும்போது, 29वीं आयत में, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கி இரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். परंतु उन्होंने ये कहकर उसे रोका, हमारे साथ रह, क्योंकि संध्या हो चली है और दिन अब बहुत डल गया है। तब वह उनके साथ रहने के लिए भीतर गया। அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆமென். भीतर गया। ஹalleluya. हालेलुया। இயேசு எங்க வருகிறார் தெரியுங்களா? अब यीशु कहाँ आए? ஒரு துக்கமான வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். एक दुख से भरी हुई घर के अंदर प्रवेश किया। நாளைக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற வீட்டுக்குள்ள இயேசு कल பிரவேசிக்கிறார். क्या करेंगे करके जो नहीं समझते थे, वैसे परिवार के अंदर प्रभु यीशु प्रवेश किया है। ஆமென். आमीन। உங்களுடைய வீட்டுல இயேசு பிரவேசிக்கிறார். आपके घर के अंदर प्रभु यीशु प्रवेश करते हैं। உங்க வீட்டுக்குள்ள 1008 காரியங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். शायद आपके घर के अंदर 1000 कार्य बातें दुख के साथ आप हो सकते हैं, உங்க வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். लेकिन आपके घर के अंदर प्रभु यीशु प्रवेश करते हैं। எப்ப? कब? வருந்தி கூப்பிடும்போது. जब आप उसे बहुत ही आप प्लीज करके जब उसे बुलाते हैं, तब। ஆமென். आमीन। இன்னைக்கு நம்ம கூப்பிடும்போது अगर हम ऐसे बुलाएंगे यीशु मसीह को, तो உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். प्रभु आपके घर के अंदर प्रवेश करते हैं। ஒருவேளை உங்க வீடு சின்னதா இருக்கலாம், अगर आपके घर छोटे क्यों ना हो, ஒருவேளை உங்க வீடு சாதாரண வீடா இருக்கலாம், अगर आपके घर साधारण एक घर क्यों ना हो, இயேசு அங்கேயும் வரும்படியாக அவர் விருப்பம் உடையவராய். प्रभु यीशु वहां पर भी आने के लिए चाहते हैं, அவரை வருந்தி கூப்பிடுங்க. लेकिन हमें उन्हें प्लीज करके बुलाना இப்ப चाहिए। இயேசு உள்ளே வந்துட்டார், अब यीशु मसीह घर के अंदर आ गए, அவரோட கூட பந்தி இருக்கிறார். उनके साथ वो भोजन कर रहे थे। அவர் அப்பத்தை எடுத்து प्रभु यीशु ने रोटी को उठा ஆசீர்வதித்து और उसे आशीषित की அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். और उसे तोड़ा और उन्हें खिलाया। ஆமென். आमीन। அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது வெறும் அப்பம் மட்டும் தான் இருக்கிறது, यहाँ पर सिर्फ रोटी के बारे में लिखा है வேற ஒன்றும் இல்ல. और कुछ नहीं है। ஆமென். आमीन। ஒருவேளை உங்க வீட்ல வெறும் ரொட்டி மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, अगर आपके घर के अंदर सिर्फ रोटी क्यों ना हो, இயேசு அதையும் ஆசீர்வதிக்கும்படியாக प्रभु விரும்புகிறார். यीशु मसीह उसे भी आशीषित कर रहे हैं। ஒருவேளை அதுக்கு சப்ஜி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, अगर आपकी रोटी के खाने के लिए सब्जी नहीं क्यों ना हो, இயேசு அதையும் ஆசீர்வதிக்கும்படியாக यीशु मसीह விரும்புகிறார். उसे भी आशीषित करेंगे। அதை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். उन्होंने उसे लिया और धन्यवाद करके उसे तोड़ा और उन्हें खिलाया, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. तब उनकी आंखें खुली। அந்த 32வது வசனத்தை வாசிக்கும்போது 32वीं आयत में அதுல அவங்க அந்த ரெண்டு சீசர்கள் பேசிக்கிறாங்க, वहां पर उन दोनों चेलों ने इस तरह बातें करी, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டது இல்லையான்னு கேக்குறாங்க. जब उनकी बातों को हम सुन रहे थे, क्या तब हमारे दिल में हमारा दिल चलता नहीं था? வெளிச்சம் எங்க வந்துருச்சு? अभी रोशनी कहां पर आ गया? அவங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. उनके दिल के अंदर आ गया है। இருதயம் கொழுந்து விட்டு எரியுதப்பா. वो
उत्तेजना उत्पन्न हुई उनके अंदर। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த வெளிச்சம் வந்த உடனே जब उनके अंदर वो रोशनी आ गई तो 33ஆம் வசனத்துல आगे आगे वचन में உடனே तुरंत ही அந்நேரமே அவங்க எழுந்திருந்து उसी घड़ी उठकर எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். उन्होंने यरूशलेम को लौट गए। ஆமென். आमीन। அப்பதான் சாப்பிடுறதுக்கு கையை வைத்தாங்க. तभी उन्होंने भोजन के लिए बैठे थे। ரொட்டி அப்பதான் தொட்டாங்க. तभी उन्होंने रोटी को तोड़ा। வெளிச்சம் வந்துருச்சு. प्रकाश आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। வெளிச்சம் வந்துருச்சுன்னு வெச்சீங்களே. जैसे प्रकाश आ गया तो சாப்பாடு கூட ஒண்ணு பெரிய விஷயமா தோணாது. आपके लिए भोजन भी बड़ी बात नहीं लगती। வெளிச்சம் வந்துருச்சுன்னு வெச்சீங்களே. जैसे परमेश्वर की ज्योति आ गई तो 8 மைல் தூரம் அவ்வளவு பெரிய என்ன சொல்றது பெரிய விசாலமான மிக நீண்ட டிஸ்டன்ஸ் இருந்த துக்கம் ஒரு நிமிஷத்துல அங்க முடிந்தது நான் பார்க்கிறோம். इतने बहुत मील दूर जैसा लगता था उनका दुख அங்க वो முடிந்தது. क्या हो गया वहां पर खत्म हो गया। ஹல்லேலூயா. हालेलुया। 8 மைல் தூரம் துக்கமான பேச்சுக்கு கர்த்தர் அங்க வெளிச்சத்தை கொடுத்து அங்க முடித்து விட்டாருங்க. 8 मील दूर की इतनी बड़ी दुख के लिए बदल में प्रभु ने अपनी प्रकाश से भर दिया है। ஆமென். आमीन। அந்நேரமே அவங்க எழுந்திருந்து उसी घड़ी उन्होंने उठकर அன்னைக்கு இரவே அவங்க எழுந்திருந்து उसी रात को उन्होंने उठकर திருப்பி காலையில சூரியன் வந்து போகலாம்னு அவங்க வெயிட் பண்ணல. उन्होंने सवेरे तक इंतजार नहीं किया। சூரியன் வந்தான போலான்னு வெளிச்சம் வந்தோன போலான்னு நினைக்கல. सूरज आकर उसी रोशनी में चले करके उन्होंने इंतजार नहीं की। ஏனென்றால் அவங்களுக்கு இந்த சூரியனை காட்டிலும் மிகப்பெரிய வெளிச்சம் அன்றைக்கு இரவிலே அவங்களோட வாழ்க்கையில கிடைச்சிட்டு. क्योंकि वो सूरज से बढ़कर वो बहुत बड़ी रोशनी उसी रात में उनके दिल में आ गया है। எங்க போறாங்க? वो कहां गए थे? அதே வழியில போறாங்க. उसी रास्ते में चल रहे थे। எந்த வழியில அவங்க துக்கமாய் வந்தார்களோ जिस रास्ते में उन्होंने दुख के साथ चलते हुए आए थे அதே வழியில ஈப்பர் அவர்கள் சந்தோஷத்தோடு போறார்கள். उसी रास्ते में अभी खुशियां मनाते हुए लौट कर जा रहे थे। கம்பீரமாய் போறார்கள். वो गंभीरता से जा रहे हैं। ஒரு ஆர்வத்தோடு போறார்கள். एक उत्साहित के साथ जा रहे थे। சந்தோஷத்தோடு போறார்கள். खुशियां के साथ जा रहे थे। எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வழியாய் மாறிடுச்சு. वो कितनी बड़ी आशीष का रास्ता वो बदल गया है। அதே தேவன் वही परमेश्वर இன்றைக்கு வரை நாம் நீங்க கடந்து வந்த அந்த துக்க பாதைகளை கர்த்தர் இப்பொழுது சந்தோஷமான பாதையாய் மாற்ற போகிறார். आपको और मुझको जिस रास्ते में दुख के साथ आप चलते हुए आए थे अपने जीवन में परमेश्वर इसी वक्त उस रास्ते को अनंत में बदल डाले। விசுவாசிப்போமா? आप विश्वास करें क्या? இன்றைக்கு இரவுல நீங்க வீட்ல டின்னர் சாப்பிடும்போது கூட आज भी अगर आप इस रात में अगर डिनर जब आप खाते हैं உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். आपके दिल में परमेश्वर की ज्योति चमकने पाए। ஒருவேளை இன்றைக்கு இரவு உண்மையாகவே இருட்டா இருக்கலாம். பட் என்னுடைய குடும்பம் என்னுடைய இருதயம் என்னுடைய வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிய போகிறது. अगर सचमुच में आज के रात अंधेरा में छा गया हो सकता है लेकिन हमारा दिल हमारा परिवार हमारा जीवन परमेश्वर की ज्योति से चमकने पाए। आमीन। आमीन। हालेलुया। हालेलुया। उन दुख नाட்களை கர்த்தர் முடிக்க போகிறார்கள். आपकी विलाप की दिन समाप्त होने वाली है परमेश्वर की ज्योति से। யோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது अय्यूब को जीवन को देखिए। யோபு 6ஆம் அதிகாரத்துல अय्यूब की 6वीं अध्याय का और पलटें 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 3रा आयत में யோபு 6ஆம் அதிகாரம் अय्यूब का 6वीं अध्याय 3रा आयत என் துக்கம் சொல்லி முடியாதது என்கிறார். वो कहते हैं मेरा दुख कभी भूल नहीं पाते हैं। என் துக்கத்தை யாராலையும் சொல்ல முடியாது, அதுக்கு வார்த்தைகளே இல்ல, விவரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ये कहते हैं कि मेरे दुख के बारे में कोई विवरण नहीं कर सकता, वो इतना बड़ा है। அவ்வளவுதான், அவ்வளவு துக்கமும் இருந்தது உண்மைதான். जरूर उनका दुख इतनी बड़ी थी, ஆனால் அதே யோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது लेकिन वही अय्यूब के जीवन கடைசி அதிகாரத்துல अंतिम अध्याय में தேவரே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
परमेश्वर वो सब कुछ करने के लिए वो सामर्थी है करके कहते हैं। என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. मेरा परमेश्वर जो करना चाहता है वो कोई कभी रुकावट नहीं हो सकती। ஆமென் आमीन ஆமென். हालेलुया। யோபுடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிச்சிருந்தாருங்க. अय्यूब की जीवन पहले से पिछला बहुत ही आशीष से भरा हुआ था। ஆமென் आमीन। யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்போது योवान यूहन्ना की 16 समाचार 16 का 20वीं आयत में உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். तेरा दुख खुशियां में बदल जाए। லாசருடைய வீடு துக்கமாய் இருந்தது உண்மைதான். जरूर लाजरस के घर दुख से भरा हुआ था, இயேசு வந்தார். लेकिन यीशु मसीह आए। அங்கு துக்கம் நாட்கள் துக்கம் சம்பவம் அனுபவம் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். वहां की दुख की जो भी बातें थी अनुभव थी सब चीजों को बदल डाला है। ஆமென். आमीन। அதே இயேசு वही यीशु मसीह இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு அவர் கடந்து வர வல்லமையுள்ளவராய் हमारे இருக்கிறார். घर के अंदर भी प्रवेश करने के लिए वो तैयार है। ஏசாயா 35வது அதிகாரத்துல यशायाह नबी 35वें अध्याय में ஏசாயா 35ல 10வது வசனத்தை வாசிக்கும்போது 10वीं आयत को हम पढ़ें। கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. यहोवा के छुड़ाए हुए लोग लौटकर जय जयकार करते हुए सिय्योन में आएंगे और उनके सिर पर सदा का अनंत होगा। वे हर्ष और आनंद पाएंगे और शोक और लंबी सांस का लेना जाता रहेगा। கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், वो जो यहोवा की ओर से छुड़ाए हुए लोग, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், प्रभु यीशु मसीह के लहू से धुलाए हुए लोग திரும்பி वो लौटकर, போட்டுக்கு திரும்பி यहाँ पर लिखा है वो लौटकर, துக்க நாட்களிலிருந்து மீன் திரும்பி अपने दुख के दिन से वो लौटकर எங்கு வருவார்கள்? कहां पर आएंगे? எப்படி வருவார்கள்? कैसे आएंगे? ஆனந்த களிப்புடன் जय जयकार करते हुए பாடி சீயோனுக்கு வருவார்கள். वो सिय्योन में आएंगे। நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். उनके सिर पर सदा का अनंत होगा। சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். हर्ष और अनंत पाएंगे சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். और शोक और लंबे सांस लेना वो जाता रहेगा। எல்லாம் சொல்லுவாமா? हम सब कहें क्या? என் சஞ்சலம், मेरा शोक என்னோட தவிப்பு, और लंबी सांस लेने के बाद என்னோட துக்கம் मेरा दुख எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓடி सब போகக்கூடியதா चीज இருக்கு. से अपने आप से वो जाता रहेगा। வெளிச்சம் வரும்போது जब रोशनी आएगी இருட்டு போயிருங்க. अंधकार अपने आप निकल जाती है। அதே போல கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கும்போது इसी तरह जब परमेश्वर अपने जीवन में रोशनी को देते हैं तो என் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. मेरे दुख के लिए एक समाप्त होती है। கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को हम पढ़ेंगे अंत में, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் प्रकाशित वाक्य 21वें अध्याय 4வது வசனத்தை வாசிக்கும்போது, वचन 4 को हम पढ़ें। வெளிப்படுத்தல் 21ல 4 வசனம் வாசிக்கும்போது, प्रकाशित वाक्य 21 का 4, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. वह उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा और इसके बाद मृत्यु ना रहेगी और ना शोक। பரலோகத்தில் நம்மளுக்கு என்று வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், स्वर्ग में आपके लिए और हमारे लिए रखा हुआ बड़ी आशीष। என் கண்ணீரெல்லாம் என் தேவன் துடைப்பார். मेरे सारे आंसुओं को प्रभु पोंछ डालते हैं। எனக்கு துக்கம் இல்லை, मेरे लिए शोक नहीं அங்கு है, வருத்தம் இல்லை, विलाप नहीं है, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகண்ட. सारे पहली बातें जाती रही। ஆமென். आमीन। ஏனென்றால் நான் வெளிச்சத்துக்குள் நான் பிரவேசிக்க போகிறேன். क्योंकि मैं प्रकाश की ज्योति की ओर चलने वाला हूँ। இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். सब चीजों को जो नई रूप में बदल डालने वाले परमेश्वर आपके और मेरे साथ है। இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையாய் காணப்படுகிறது. ये सारे वचन सच्चाई है और नित्य है। நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். प्रभु कहते हैं मैं ही अल्फा मैं ही ओमेगा करके कहते हैं। இனி துக்கம் இல்லை, अब आपके लिए शोक नहीं है, இனி துக்கம் இல்லை, अब विलाप नहीं है। வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறது. परमेश्वर की ज्योति आपके ऊपर चमकेगी। உன் துக்க நாட்கள் முடிவடைய आपकी போகிறது. इस विलाप का दिन समाप्त हो चुका है। கண்களை மூடி ஜெபம் अपनी பண்ணுவோம், आंखें बंद करें, प्रार्थना करेंगे, அர்ப்பணிப்போம். हम अर्पण
करें क्या? இயேசுவை வருந்தி கூப்பிடுவோம். हम यीशु मसीह को अपने जीवन में बुलाएं क्या? இயேசுவே प्रभु यीशु, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். तेरे उपस्थिति में प्रभु हम सबको हर एक को अर्पण करते हैं. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. हमें प्रभु हम्बल करते हैं. உம்முடைய வசனத்திற்காக நன்றி ராஜா. तेरे वचन के लिए धन्यवाद. நீரே வெளிச்சமா இருக்கிறீங்க. आप ही हमारा ज्योति है. உம்முடைய வெளிச்சம் எங்கெல்லாம் வருகிறதோ जहाँ आपकी रोशनी चमकती है, அங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு वहाँ உண்டாயிடுச்சு. विलाप के दिन के लिए एक समाप्त है. அங்க ஆனந்தமும் वहाँ पर हर्ष होती है, சந்தோஷம், आनंद होती है, மகிழ்ச்சி, खुशियाँ होती है, பாடலும், वहाँ पर गीतें होती है, பரலோக அனுபவமும் உண்டாகிறது. स्वर्गीय अनुभव होती है, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. शोक और लंबी सांस लेने की बातें जाती रहेगी. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इसे सुनने वाले हर एक बच्चों के लिए, परिवार के लिए हम प्रार्थना करते हैं खुदा, அவருடைய துக்கமான பேச்சுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். उनकी शोक की बातों को खत्म होने पाए, துக்கமான எண்ணங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். दुख से विलाप से भरी हुई कार्य विचार खत्म होने पाए, துக்கமான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். सारे विलाप की अनुभव परिस्थिति को एक खत्म होने पाए. உம்முடைய வெளிச்சம் तेरी रोशनी எங்கள் ஒவ்வொரு வீட்டில, हमारे हर एक के घर के अंदर, நாங்க வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடும்போது கூட, जब भी हम घर के अंदर बैठकर भोजन करते हैं उसी समय भी, ஒருவேளை அது இரவு நேரமா இருந்தாலும், अगर वो रात के वक्त क्यों ना हो, எங்களுடைய இருதயம் எங்களுடைய வீடு கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारा दिल, हमारा घर प्रभु की ज्योति से वो तेज होने पाए. ஒவ்வொருவரையும் हर ஆசீர்வதிப்பார். एक को आशीष कर. இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அப்படியாக எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். इस वचन की हर एक आशीषें इसी तरह हमारे हर एक के जीवन में पूर्ण होने पाए. எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே सारा செலுத்துகிறோம். आदर जलाल महिमा तुझे देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं हमारे जीवित परमेश्वर. ஆமென். आमेन. ஆமென். आमेन. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन के द्वारा आप सबको, हर एक को आशीषित करें. இன்னொரு बाइबल டாக்ல உங்களை சந்திக்கிறோம். और एक बाइबल टॉक के द्वारा आपसे हम मिलेंगे. God bless you. परमेश्वर आपका आशीषित करें. टेक केयर. Worship